முழுக்க முழுக்க எஸ்ஐஆரை வந்து வந்து தீவிரமா அமல்படுத்துகின்ற கட்சி வந்து திமுக. கள்ள ஓட்டு போடுறதுல திமுக அடிச்சுக்க ஆளே இல்லை. ஒவ்வொரு தேர்தலையும் இறந்து போனவங்க தான் திமுகவுக்கு கை கொடுக்குறாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை விமர்சித்த ஜெயக்குமார் அவர்கள். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு ஆதரவாகவும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்புல சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதுக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தான். அவங்க வந்துட்டு திமுக அரசையும் சென்னை மாநகராட்சி ஆணையரையும் விமர்சித்து பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்துல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது இப்ப கொண்டு வந்தது இல்ல, இது 2002லயே இருக்கு. அப்போ பாஜக ஆட்சியில இருந்துச்சு. அப்போ திமுக அவங்க கூட கூட்டணியில இருந்தாங்க. அப்பவும் இந்த இறந்து போனவங்களோட பேரு, இடம்பெயர்ந்தவர்கள், 2 இடத்துல வாக்கு இருக்கவங்க, இந்த மாதிரி 49 லட்சம் பேரோட பட்டியலை நீக்கி இருக்காங்க. அப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் அமைதியா தானே இருந்தாங்க. இப்ப மட்டும் எதுக்காக எஸ்ஐஆர் எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை 10 ஆண்டுக்கு ஒரு முறை செய்யணும். ஆனா இதை தேர்தல் ஆணையம் செய்ய தவறிட்டாங்க. நாங்களும் இது சம்பந்தமா எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்க கேட்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா திமுக கிட்ட இந்த இறந்து போனவங்களோட லிஸ்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனவங்களோட லிஸ்டும் இருக்கு. இதை வச்சு அவங்க கள்ள ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் இறந்து போனவங்க தான் திமுகவுக்கு கை கொடுக்குறாங்க. கள்ள ஓட்டு போடுறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா எஸ்ஐஆர் எதுக்குற மாதிரி அப்படி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு, இன்னொரு பக்கம் பூத் லெவல் ஆபீசரா அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா தேர்தல் ஆணையம் அவங்களோட வேலையை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக சார்புல திமுக ஐடி விங்ல இருக்கவங்க எழுத படிக்க தெரியாதவங்களெல்லாம் பூத் லெவல் ஆபீசரா உட்கார வைக்கிறீங்க, அவங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஆனா திமுக பொறுத்தவரை எதை நம்பி இருக்கு? இன்னைக்கு இறந்தவர்களை நம்பி இருக்கு, குடிபெயர்ந்தவர்கள் ஷிஃப்டடு, கள்ள ஓட்டை நம்பி இருக்கு. இதுதான் அவங்களுடைய அடிப்படை ஒரு வேலையா இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் திட்டமிட்டு கள்ள ஓட்டு போட்டு ஒரு போலியான வெற்றியை அவர்கள் பெறுகின்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இன்னைக்கு வேப்பங்காய் எப்படி கசக்குமோ அதுபோல் இன்னைக்கு அவர்களுக்கு இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தை முடிவு இன்றைக்கு கசக்குது இன்னைக்கு. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், சார் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எஸ்ஐஆர் பொறுத்தவரையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்கின்ற ஒரு நிலை வரும். இதில் இப்போ என்னென்னா, நான் கேட்குற ஸ்டாலினை பேருக்கு நீங்கள் சார் வேணான்னு சொல்லி நீங்கள் எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்க. அப்புறம் ஏன் கல அளவில் உங்கள் கட்சிக்காரில் முடுக்கி விட்டு எஸ்ஐஆர் பணிக்கு நீங்கள் கள்ள ஓட்டு சேருங்க, இறந்தவங்க ஓட்டு நீங்கள் அப்படியே வச்சுருவீங்க ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் புறக்கணிச்சுட்டு போங்க, நாங்கள் எஸ்ஐஆர் பணிகளை நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கணிச்சு போனோம். ஆனால் ஒப்புக்காக ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஐஆர் எதிர்த்து விட்டு முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் தீவிரமாக அமல்படுத்துகின்ற கட்சி திமுக. இன்னும் 4 அமாவாசை தான், அதுக்குள்ள உங்களோட ஆட்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இது சம்பந்தமா நீங்க இந்த கள்ள ஓட்டு போடுறதுக்காக என்னெல்லாம் வேலை பண்ணீங்களோ அதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் ஜெயக்குமார் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் திமுக இப்ப தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட ஒரு பெண்ணை டிஎம்கே ஐடி விங்ல இருக்க ஒரு பொண்ணை அவங்க பூத் லெவல் ஆபீசரா உட்கார வச்சாங்க. அது மூலமா ஏகப்பட்ட பிரச்சனை போச்சு. நம்ம ஸ்டாலின் அவர்களோட தொகுதி கொளத்தூர் தொகுதியில ஒரே வீட்டுல 38 ஓட்டு இருந்துச்சு. சோ இதெல்லாம் ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போதும் இப்ப தொடர்ந்து திமுக அவர்கள் பண்ணிட்டு இருக்கதையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்க எஸ்ஐஆருங்கிற ஒரு விஷயம் நம்மளால கள்ள ஓட்டு போட முடியாம போயிருமோ, அதுக்காக தான் இவங்க எஸ்ஐஆர் உண்மையிலேயே எதுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.